ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புல்லுகளை தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கும். இதை தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அடர்ந்த காடு புதர் மாதிரி இருக்கும். உள்ளே பாம்பு, பூச்சி வட்டை, அட்டைப்பூச்சி எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதை ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அப்படியே போயிட்டே இருப்போம். எல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த புல்லை வெட்டுறக்கூடிய டூல் இது தான். இது வந்துட்டு இங்கே தல்வார்னு சொல்லுவாங்க. இதை நின்ன மணிக்கு அப்படியே இப்படி ஈஸியாக வெட்டலாம். இங்கே இதை அப்பப்போ கூர்மைப்படுத்திக்கணும். அப்படி படுத்தினா கொஞ்சம் எப்பேற்பட்ட புல்லாக இருந்தால் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கீரை மாதிரி ஒரு காய் கீரைன்னு வச்சுக்கோங்களேன். கீரையை நான் காமிக்கிறேன். இங்கே அருணாச்சல் பிரதேசில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு வெஜிடேபிள் இது. லோக்கலில் இதோட பேர் லிங்கடான்னு சொல்லுவாங்க. இதை அதிகமாக இங்கே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். யார் எங்கே என்ன டியூட்டி பார்த்தாலும் ஒர்க்கிங் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour பண்ண வேண்டியது வரும். ஈவினிங் டயத்தில் கூப்பிடுவாங்க. 5 to 6 இல்லைனா 3 o'clock இருந்து 4 o'clock இல்லைனா 4 o'clock இருந்து 5 o'clock அது மாதிரி 1 மணி நேரம் 1 hour ஒர்க்கிங் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேம்பில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக புல் வளர்ந்துருக்கோ அதெல்லாம் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொரு இடத்துக்கு ரேஷன் ஸ்டோர்லேருந்து மெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில வேலைகள் கேம்புக்குள்ளே பல வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு செய்ய வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டபுள் அல்லது ஹெட் கான்ஸ்டபுள் நாங்கள் தான் பார்ப்போம். ஸோ இது இன்றைக்கி இந்த புல்லெல்லாம் அடர்ந்த காடு, இந்த புல்லெல்லாம் வெட்டினோம். இன்றைக்கி இதை தான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். பாய்.